ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டி பேஸ்டு வீடியோஸ் தான். ஆக்டிவிட்டீஸ் நான் டீச் பண்ணுறது குழந்தைங்களுக்காக. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர் ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடிகிற ஒரு கெப்பாசிட்டி வரும். அதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுலேயும் கலர் பேஸ்டு தான். குழந்தைங்க கரெக்டாக கவுண்ட் பண்ணுறதும் இது ஃபுல்லாமே செட் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணணும். ப்ளஸ் இது என்ன கலர் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். அதுக்காகவும் இதில் பார்த்திங்கன்னா கம்பேரிசன் கூட இருக்குது. எப்படி சொல்கிற, சாஃப்டாக இருக்கா, ஹார்டாக இருக்கா, இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்குறோம். இது மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஹேண்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த பால்ஸை கேரி பண்ணி கொண்டு வந்து அந்த பவுலில் சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஹேண்ட் ஃபோக்கஸும் மைண்ட் ஃபோக்கஸ் மட்டும்தான் அதில் பேஸ்டு. இதை குழந்தைங்க கற்றுக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல். என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாமே குழந்தைங்களுடைய மாண்டசரி ஆக்டிவிட்டீஸ் தான் போட்டுட்ருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிவிட்டு பார்க்காதவங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கனாலும் அவங்க கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஜம்ப் பண்ணிவிட்டு அவங்களோட ஆக்டிவிட்டியை கொடுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா அவங்க எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க, கவுண்ட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலே இருக்க குழந்தைங்களுக்கு 6 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்மளே கொடுத்து நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் நியூவாக ஜாயின் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய விஷயத்தை வீட்டிலேருந்தே நம்ம கற்றுக் கொடுக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி பொறுத்தவரையில் மெயின் ஃபோக்கஸ் தான். நம்ம எந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேமை நம்ம விளையாடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது புரிதல் இருக்கும். ஒரு விஷயத்த செய்கிறதுக்கான பக்குவமும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டோட ஹோல்டிங் தாங்க. அது இருக்கணும், ப்ளஸ் ஃபோக்கஸும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு கேமை பர்ஃபெக்டாகவும் கரெக்டாகவும் விளையாட முடியுங்க. நம்மளும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எடுத்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஹேண்டும் அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் தான் இதில் கற்றுக்குறோம். மெயின் நம்மளால் எந்த அளவுக்கு ஒரு திங்ஸை ஹேண்டில் பண்ண முடியும், அது எப்படி நம்ம கேரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கற்றுக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யார் ஃபர்ஸ்ட்டு வரா அப்படிங்கிறதும் அவங்க அந்த ஃபோக்கஸோடு அந்த கேமை பர்ஃபெக்டாக விளையாடுறாங்களா, இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா, ஸோ அப்சர்வேஷன் பண்ணாதானங்க அதை கேம் விளையாட முடியும். அந்த மாதிரி விஷயத்த இதில் கற்றுக்குறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்களோட எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த கேம்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சே கொடுக்கலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்கி தான் கொடுக்கணுன்றதில்ல, இந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.